மாடசாமி என்ன சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லு போ. ஒன்றரை இல்லையா? கதவை திறக்கிறேன். நான் கேட்கறது போய் சொல்லு. உள்ள கட்டி போட்டீங்களா? பொண்ணு யாரு? அதை கேட்க நீ யாரு? யாரா எப்படி மாயமா மறந்துட்டாங்க? உடனே போலீஸுக்கு தான் சொல்லணும். நான் உங்களை தான் பார்க்க போறேன். நல்ல நீங்களே வண்டியில பெட்டி எடுக்கணும். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணை கட்டி போட்டாங்க. தடுக்கிறதுக்காக உள்ள போன சண்டை போட்டு என்ன ரூம்ல அடைச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சார். பொண்ணை காணும் சார். அரெஸ்ட் பண்ணி சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் பொறுப்புற ரத்தத்தோட மகன் சார். பெட்டி நான் தான் உண்டாங்க. பெட்டிக்கு ஒண்ணுமே இல்லை சார். இதே போடுதான் சார். இந்த பணத்தை சார் உள்ள கட்டி போடுறாங்க. மயக்கத்துக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்களா? மயக்கத்துக்கு ஊசி போட்டுக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்து மயக்கம் தெளிஞ்சிருச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். நோ மென்ஷன். நான் வர்றேன். ஏமா உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் நல்லா தான். ஆமா, நீ எப்படி அங்க போன? நான் காலேஜ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது 2 ரவுடிங்க என்ன கடத்திக்கிட்டு போய் கட்டி வச்சு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா. அந்த 2 பேர்ல இவன் ஒருத்தன் தானே? ஐயோ, இவர் இல்லப்பா, அவங்க வேற. சார், இப்பதான் சார் எனக்கு புரியுது. நான் வீட்டுக்குள்ள போய் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேனே, அப்பதான் பாக்கி உங்க பொண்ணை பெட்டியில கொண்டாந்து வச்சிருக்கணும். சுந்தரம், எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த இருவர் உன்னால் பிடிபட்டு உன் எதிரிலேயே இறந்தார்கள். அதைத் தொடர்ந்து நீ மற்றவர்களையும் பிடிக்க முயற்சி செய்து வருகிறாய். அந்த முயற்சியில் நீ ஈடுபடக்கூடாது என்று உன்னை எச்சரிப்பதற்காகவே உன் மகளை கடத்தி வந்து மயக்கூசி போட்டிருக்கிறோம். சிறிது நேரத்தில் அவள் மயக்கம் தெளிந்துவிடும். இனியும் நீ எங்கள் காரியத்தில் தலையிட்டால் மீண்டும் உன் மகள் கடத்தப்படுவாள். அவள் பிரேதத்தைத்தான் பார்க்க முடியும். என் மகளை பிரேதமாக அனுப்பினால் கூட நான் பின்வாங்க மாட்டேன். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. உங்களை இப்படி மிரட்டணுங்கிறதுக்கு தான் எங்க அப்பா கிட்ட பெட்டியை செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் போறதுக்கு பதிலா நான் வருவேன் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் நான் போன உடனே தடுத்தாங்க. சண்டை வந்துருச்சுங்க. ஆமாப்பா, அவர் சொல்றது சரின்னு எனக்கும் தோணுது. அந்த ஆட்களே வேற. ஆமா சார், அவங்க முகஜாட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த கூட்டத்துல ஒருத்தனையாவது பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கல. பாருங்களேன், பாருங்க. ஆல்ரைட், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போமா.